ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாத ஹைட் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இது என்னோட மொபைலில் கேலரி போனால் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் நான் எப்படி அப்ளிகேஷன் இல்லாத ஹைட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் போய்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணினா அந்த பிக்சர் வந்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் வந்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னா ஸ்டோரேஜில் இருக்குது. ஸ்டோரேஜ் லிமிட்டட் 0 ஃப்ரீ புக் ஃபேஸ்புக். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் மேனேஜர் போய்ட்டு இப்போ ஸ்டோரேஜ் போய்ட்டு இதில் ஸ்டோரேஜ் பண்ணி அது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்குது. அந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டோர் ஹிடன் ஃபோல்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிடணும். இது ஹிடன் ஃபோல்டர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து நம்மளோட அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த இமேஜ் பார்த்தோன்னா என்னோட இதில் வந்து ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட இமேஜ். இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டரே நம்ம ஹைட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் ஹைட் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் முன்னாடி வந்து ஒரு டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து அந்த நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஃபைல் இல்லைனா ஃபோல்டர் ஹைட் பண்ணணுமோ அந்த ஃபைல் இல்லைனா ஃபோல்டருக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹிடன் ஃபோல்டராக மாறிடும். டோன்ட் ஷோ ஹிடன் ஃபோல்டரை ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகிடுது. இப்போ இந்த ஃபேஸ்புக்குன்றதில் 0ல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து என்னோடய கேலரி போய் பார்க்குறேன். அந்த இதுவே காணோம் பார்த்தீங்களா. ஃபேஸ்புக்குன்ற அந்த இமேஜ் காணவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த இமேஜ் எப்படி ஹைட் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி ஹைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ எப்படி ஹைட் பண்ணு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் போய்டுங்க. ஸ்டோரேஜில் இந்த வீடியோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோவை தான் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ரீநேம் தான் பண்ண போகிறீங்க. அது முன்னாடி ஷோ ஹிடன் ஃபோல்டர் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு ரீநேம் பண்ணிவிட்டு ஒரு முன்னாடி ஒரு டாட் மட்டும் இது போகிறீங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் வச்சுட்டு சேவ் பண்ணுறீங்க. ஓகே கொடுத்தீங்க, சேவ் ஆகிடும். இப்போ டாட் அந்த ஃபைல் நேம் வந்து சேவ் ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஷோ ஹிடன் ஃபோல்டரை வந்து டோன்ட் ஷோ ஹிடன் ஃபோல்டராக செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் வந்து மறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் இருக்காது பார்த்தீங்களா. இதை நம்ம திருப்பி எடுத்துக்கணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பி வந்து ஃபைல் மேனேஜர் போய்ட்டு ஷோ ஹிடன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அது கேலரிலையும் டிஸ்பிளே ஆகிடும். இதை நீங்கள் சிங்கிள் ஃபைலில் பண்ணுறதுல நீங்கள் ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். இப்போ மல்டிபிள் இமேஜஸ் அண்டு வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எதனா ஒன்று போய்ட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டரில் ஒரு டாட் கொடுத்துருங்க. டாட் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ இதில் தான் நம்ம எதை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவுமே டாட் வைக்க வேண்டாம். இப்போ நான் உதாரணமாக அதை வந்து ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன் வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டாட்டுக்குள்ளே தான் இது இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம டாட் வச்சு சேவ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ஃபோல்டர் வந்து டாட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபோல்டர் ஹைட் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோவும் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நான் வந்து டோன்ட் ஷோ ஹிடன் ஃபோல்டர் கொடுக்குறேன்.
கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து அந்த கேலரியில் வந்து வீடியோ இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.